கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். இந்த கரூர் சம்பவத்துக்கே வில்லன் அவர் தாங்க. கரூர் கம்பெனி ஓனர், மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் இருக்கார் இல்லையா, லோக்கல் எம்எல்ஏன்னுட்டு. அவருடைய கட்டுப்பாட்டில் மொத்த நிர்வாகமும் அங்கே இருக்கிறதால அவங்க அவர் சொல்கிறபடி ஆட வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி அதை தான் சொன்னார் திரு விஜய். நான் கூட ஏதோ போலீஸ் தான் எங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஒரு பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் போலீஸ் இப்படி நடந்துக்கினது காரணமே இந்த ஒரு நபர் தான். இன்னைக்கு பண்ணுற போலீஸு ஏன் அன்னைக்கு பண்ணாம விட்டுச்சுன்னா, இட் வாஸ் ஏ பொலிட்டிக்கல் எய்ம். இது ஒரு பெரிய சாதனைங்க. 2 மாசத்துல லஞ்சம் வாங்குறவெல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டான். கொண்டு போய் கொடுத்தா கூட ஐயோ ஐயோன்றான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே அவங்க போயிட்டு வரல, அங்கேயே தான் இருக்காரு, இன்னும் புறப்படல, திரும்பி வரல. ஸோ அங்கே அவங்க பேசின அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பதிலடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வெறும் தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது கரூர் கூட்டத்தில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு சிஎம் அவங்க போகும்பொழுது அந்த ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ஒரு நீட்டாக இருந்தது. எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சாதாரணமாகவே முதலமைச்சர், பிரதமர் இது மாதிரி பதவியில் இருக்கிறவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். உயர்மட்ட பந்தோபஸ்துன்னுவாங்க, அது இருக்கும். அதில் நம்ம இது ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது மற்ற விவிஐபியாக இருக்கிற பாப்புலர் லீடர்ஸ் போனாலும் மக்கள் க்ரௌட் புல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் போனாலும் அதற்குரிய பாதுகாப்பை செய்யணும். அதை இப்போ செய்திருக்கிற காவல்துறை, அவர் தாவேகா தலைவராக செப்டம்பர் 27 கரூருக்கு போகும்போது பிரச்சாரத்துக்காக செய்யலை. அது டெலிபரேட்டாக அதை அவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதனால தான் இந்த ஒரு பெருந்துயர சம்பவம் நடந்தது. இல்லைன்னா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என் போன்றவர்களுடைய உறுதியான கருத்து. அதுக்கு காரணம் அரசியல் காரணங்கள் தான். அதாவது நிர்வாகத்தை செயலிழக்க பண்ணிட்டாங்க. இப்போது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு 5-6 வாரம் சனிக்கிழமைகளில் பல்வேறு ஊர்கள்லாம் போயிட்டு தான் கடைசியாக தான் இங்கே வந்தார். கடைசியானா ஒரு 4வது 5வது வாரத்தில் தான் கரூருக்கு வந்தார். அப்போது அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. இன்ஃபேக்ட் கரூரில் வந்த கூட்டத்தை விட திருச்சி கூட்டம் ஹெவி, திருச்சியில் வந்த கூட்டத்தை விட திருவாரூர் கூட்டம் ஜாஸ்தி. இப்போது கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது? மற்ற இடங்களெல்லாம் காவல்துறை எப்படி நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சாங்க. அப்போ கரூரில் இருக்கிற காவல்துறையெல்லாம் மோசமான காவல்துறையா, இன்னெஃபிஷியண்ட்டாக? இல்லை. கரூரில் திட்டமிட்டு அவர்கள் கைகள் கட்டப்பட்டன. போத் கலெக்டர், எஸ்பி இவங்கெல்லாம் அந்த லோக்கல் சொன்னார் இல்லையா, கரூர் கம்பெனி ஓனர், மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் இருக்கார் இல்லையா, லோக்கல் எம்எல்ஏன்னுட்டு. அவருடைய கட்டுப்பாட்டில் மொத்த நிர்வாகமும் அங்கே இருக்கிறதால அவங்க அவர் சொல்கிறபடி ஆட வேண்டியதாக போச்சு. எந்த இடம் தகுதி இல்லையோ அந்த இடத்த தான் அவங்க தலையில் கட்டினாங்க. அதே போல் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஏற்கனவே 5 வாரம் பல இடங்களில் பார்த்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கோம். அப்போ அதுக்கு உரிய ஏற்பாடுகளை இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ நீட்டாக இருக்குது. சில பொதுமக்களே சொல்கிறத நான் கேட்டேன் காதில். இந்த ஏற்பாட்டில் பாதியை அன்றைக்கி பண்ணியிருந்தா கூட 41 பேர் செத்து இருக்க மாட்டாங்கன்னு.
ஸோ டோட்டலாக வந்து அதை அப்படியே விட்டாங்க. ஏதாவது நடக்கட்டும்ன்றதுக்காக. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் நடக்கட்டும்ன்றாங்க, எப்படி அதை விட முடியும்னா தேர் வாஸ் எ பொலிட்டிக்கல் மோட்டிவ் பிஹைண்ட் இட். இந்த டெலிபரேட் இன்றைக்கி அதை தான் சொன்னார் திரு விஜய். நான் கூட வந்து ஏதோ போலீஸ் தான் எங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க ஒரு பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்கன்ட்டு. அவர் சொன்னது கரெக்டுங்க, ஒரு ஆனஸ்டாக சொல்கிறார். நவ் ஈஸ் இன்சார்ஜ் ஃபார் போலீஸ், ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஈஸ் ஹோல்டிங் த ஹோம் போர்ட்ஃபோலியோ. ஆனால் அவர் ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறாரு, இது போல் வந்து போலீஸ் நினச்சிருந்தா கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம், அனுமதியை ரத்து பண்ணியிருக்கலாம். முன்கூட்டியே எப்படி பெரம்பலூர்லேயே எல்லையிலேயே வந்து சார் கூட்டம் கட்டுக்கடுங்காமல் இருக்குது, டைம் வேறு எக்ஸீட் ஆகிடுச்சு, நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம கேன்சல் பண்ணோம். காவல்துறை நம்மளை அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், சார் இங்கே எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்துடுச்சு, நீங்கள் இப்போ உள்ளே போனால் பிரச்சனை ஆகும்னு. ஆனால் என்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்ததே அவங்க தான். இந்த நாடகம் வந்து எனக்கு புரியாமல் நான் வாழ்த்தெல்லாம் நன்றியெல்லாம் சொன்னேன்னாரு. ஸோ இதெல்லாம் போலீஸ் இப்படி நடந்துக்கினது காரணமே இந்த ஒரு நபர் தான். அதனால தான் மற்ற எல்லா இடத்துலையும் இதை விட கூட்டம் அதிகம் வந்தும் ஏன் எந்த பிரச்சனையும் வரல. இப்போ இன்றைக்கி பண்ணுற போலீஸு ஏன் வந்து அன்னைக்கு பண்ணாமல் விட்டுச்சுன்னா இட் வாஸ் ஏ பொலிட்டிக்கல் எய்ம். என்ன எய்ம்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஷுட் நாட் ப்ரொசீட் ஃபர்தர். இந்த வேகத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே விட்டுருந்தா அன்ஹிண்டர்டாக அன்ஸ்டாப்பாக அவர் பாட்டுன்னு நான் ஸ்டாப்பாக போயிருப்பார். போய் அநேகமாக 178 சீட்டில் ஜெயிச்சிருப்பார். 108 சீட்டில் ஜெயிச்சிருக்க மாட்டார், 178 சீட்டில் ஜெயிச்சிருப்பார். மக்கள் அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்தாங்க அவரை பார்க்க, அவர் கேட்க, ஒரு மாற்றத்துக்கு. ஸோ அதை வந்து சரியாக கணிச்சு தான் அங்கே ஒரு பிரேக் போடணும். இனிமேல் அவர் வந்து வெளியே வர்றதுக்கே யோசிக்கணும். அது அவங்க நினைப்பு நடந்ததா இல்லையா? ஒரு 4 மாதம் டோட்டலாக இதாகி போச்சு இல்லை, கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லை அவங்க கேம்பெயின். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறார்ல. இன்னொரு சம்பவம் நடந்துட்டா அது இன்னும் மோசமாக போயிடும்ல. இப்போ அதனால் இட் வாஸ் ஏ பொலிட்டிக்கல் கேம். ஆனால் அதே சமயம் வந்து ஒரு தாவேக தலைவராக வந்துட்டு நீங்கள் கரூர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணீங்க. சரி, ஓகே, அதனால் அது பரவாயில்ல. ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இல்லை ஒரு கட்சியினராக என்னை தாக்குறது பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் கரூர் போகக்கூடாதுன்னு பண்ணால் அது என்ன மாதிரியான ஒரு வேலை அப்படின்னு கேட்குறாங்க விஜய். கரூர் போகக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறது? அவங்க சொன்னால் அவர் போலையாப்பா. அதாவது அவர் கரூருக்கு போயாச்சுன்னா அங்கே போய் சில உண்மைகள் இன்றைக்கி பேசினார் பாருங்க, அது மாதிரி சில உண்மைகள் பேசினா மக்கள்கிட்ட தாங்கள் அம்பலம் ஆகிடுவோம். அதே போல் இந்த கருணை அடிப்படையில் பணி நியமனம்லாம் கொடுத்தா கடந்த காலத்தில் இருந்த ஆட்சி இதெல்லாம் செய்யலேன்னு கம்பேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஏர் ஷோ நடந்தது சென்னையில், ஒரு 5 பேர் செத்தாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான், ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல வாட்டரோ செக்யூரிட்டியோ. அதனால் 1,00,000 பேர் திரண்டாங்க, அதில் 5 பேர் செத்தாங்க, சஃபகேஷன்லேயே செத்தாங்க. அதே போல் வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடினப்போ குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க. போலீஸ் இஸ் சப்போஸ் டு ஷூட்டு பினித் தி இதுதான், நீக்கி கீழே முழங்கால் கீழே தான் சுடணும். ஆனால் குறி வச்சு காக்கா குரு சுடுற மாதிரி சுட்டாங்க. அதை வச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்தார் ஸ்டாலின். பழனிசாமியை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு. அதை பொலிட்டிக்கலாக பயன்படுத்தினாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு விஜய் யோசிக்கிறாரு மக்களை பற்றி, அந்த மக்களை பற்றி யோசித்தாங்களா? அதே போல் சாத்தான்குளம் சம்பவம் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குடும்பத்தை பற்றி யோசித்தாங்களா? அப்பா பையன் 2 பேரும் செத்துட்டானா? இப்போ அவங்கெல்லாம் யோசிக்கலை, இதை இவர் செய்கிறாரு. அப்போ நாளைக்கு கொஸ்டின் வரலாம், கம்பேர் பண்ணுவாங்கள்ல, என்னையா இந்த ஆட்சியில் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, இவர் யோசிக்கிறார. இதெல்லாம் வந்துடும்ன்றதால தான் சட்டம் விதி, அன்எம்ப்ளாய்டு யூத்து, காத்திருப்போர் எவ்வளோ இருக்கான்னு முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் அவங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க, ஏழை எளிய மக்கள் பரீட்சை எழுதிட்டு காத்துட்ருக்காங்கலாம் சொல்கிறீங்க, ஓகே. ஏன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் 70,000 போஸ்ட்டை காலியாக வச்சுட்டு இருந்தீங்க? 5 வருஷத்தில்
வெறும் 365 போஸ்ட்டை தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. வருஷத்துக்கு 3000 பேர் ரிட்டையரே ஆகுறான் அப்படின்னா 15,000 பேரையாவது நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும் இல்லை, குறைஞ்சது ரிட்டையர் ஆகிறனுக்காவது. பட் யூ டிட் நாட் டூ எனி திங் லைக் தட். 70,000 போஸ்ட் இன்றைக்கும் காலியாக இருக்குது. அதனால தான் நிர்மல் குமார் வந்த உடனே 15,000 பேர் நான் ஆள் எடுக்கிறேன்றாரு. இப்போ மக்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, காத்திருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், இன்றைக்கி முதலை கண்ணீர் வடிக்கிறீங்களே. இந்த 32 பேருக்கு போஸ்டிங் கொடுக்குது, அது கூட கடைசியில் 31க்கு தான் நியமன உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் வந்து எனக்கு வேலை வேணாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைன்றதால அவங்க கருணை தொகை வாங்கிட்டாங்க ஒரு 10 லட்சம். பட் இதை பற்றி அவங்க ஸ்டேஜில் எதுவுமே பேசல சார். விஜய் ஸ்டேஜே காட்டல. அது வேறு, அது கட்சி நிகழ்ச்சிங்க. அரசு நிகழ்ச்சி காட்டவே இல்லையா. பணி நியமனம் கொடுக்கறது போகிறது, கலெக்டர் ஆஃபீஸ் நடக்குது, எதையுமே டெலிகாஸ்ட் பண்ணல. அதுக்குமே இல்லை, வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருக்காங்க. அவர் பேசும்போது எதுவுமே அதை பற்றி பேசலையேன்னு கூட நிறைய பேர் ஒரு கேள்வி இல்லை. அது இட் வாஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங். ஈ அட்ரஸ் தட் மீட்டிங், அந்த மக்கள் சந்திப்பை அஸ் ஏ டிவிகே லீடராக தான் பேசுகிறாரு. சிஎம்மாக மத்தியானம் தான் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் அதை டெலிகாஸ்டே பண்ணலையே. ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதெல்லாம் பொறுத்து இதே வேற கழக ஆட்சின்னா பண்ணியிருப்பாங்க. பணி நியமனம் கொடுக்கறது வாங்கிறது எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணல. ஒன்லி யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் எங்கே கொடுத்துருக்கு. 32 நாங்கள் முதல்ல, அப்புறம் 31 ஒருத்தர் கருணை தொகை 10 லட்சம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை பற்றி சந்திக்கிற தலைவனுக்கு இதெல்லாம் தேவைங்க. ஆனால் இவங்க சும்மா ஆதாயத்துக்காக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏன் யோசிக்கலை? நான் என்ன கேட்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி 2 மாதத்துல இதை யோசிக்கிறார்ல. நீங்கள் அவங்க ஆட்சியில் எடப்பாடியை தோக்கடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஏன் அந்த சாத்தான்குளம் அப்பா பையன் செத்தாங்கல்ல, அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்கலை? அதே போல் ஏன் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியான 8-9 பேர் பற்றி யோசிக்கலை? உங்கள் கேம் முடிஞ்சிடுச்சு. அதாவது எலக்டோரலாக ஜெயிச்சாச்சு. அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். நீங்கள் அதான் உங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் சிஎம் அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி வச்சிங்க. நான் வாயை திறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எல்லாரும் ஓடுன்னு ஓடிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னதும் அவங்க எந்த கட்சியினர் யார் பண்ண தப்புன்னு எதுவுமே சொல்லாத பட்சத்தில் உடனே திமுகல இருந்து எல்லாருமே வெளியேறினதுக்கான காரணம் என்னன்னா கண்டிப்பா அவங்கள பத்தி தான் சொல்றாங்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததுன்னு சொன்னாரா? அதாவது எந்த கட்சி எந்த பீரியடு எதுவுமே சொல்லாத முன்னாலே ஓடிட்டாங்க அப்படின்னா அதையும் சொன்னார். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அவங்க தன்னை தான் சொல்றாங்கன்னு நினச்சிட்டு ஓடிட்டாங்கன்னு. இல்லை விஜய் கேரக்டரே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்னார், கொஞ்சம் டாக்லெஸ் ஒர்க் மோர் மோடில் இருக்குப்பா நான் எப்போவுமேனாரு. ஸோ எப்போ பேசணுமோ எங்கே பேசணுமோ அவள் தான். சும்மா மைக் பிடிச்ச இடத்துலலாம் பாருங்கள், இன்றைக்கி செய்தியாளர்களை அனுமதிக்கலைன்னு அது ஒரு அக்கப்போர். எங்களை நியூஸ் கேதர் பண்ண விடலை, எங்ககிட்ட பேட்டிக்கு வரல, எங்களை உள்ளே சேர்க்கலைன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். செய்திகள் போனோமா போட்டோம், ஆனால் நம்ம எப்போ பேசணுமோ அங்கே தான் பேசணும். தேவையில்லாமல் பேசி சர்ச்சையை என்னை கேட்டால் அதிகமாக பேசாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது தான். இப்போ ஆதவ அர்ஜுனா ரொம்ப பேசுகிறாரு, விளைவு என்ன, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு விஷயங்கள். இப்போ சிபிஐக்கிட்டேயும் இப்போ விசாரிக்க போகிறாங்க. இப்படி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்ப்பான்லாம் அதெல்லாம் தப்புன்றேன் நான். இப்போ தாவேக்கா அமைச்சர்களில் சில பேர் விஜய்க்கும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்புன்ற. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இப்போ சம்மந்தப்பட்ட இப்போ அன்றைக்கி கூட ஒரு டிபேட் போயிருந்தேன் நான். கீர்த்தனா இருக்காங்கள்ல, தொழில்துறை அமைச்சர், அவங்க போய் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஆய்வு பண்ணுறேன்னு பண்ணி அதை எவனோ ரீல் போட்டு கடைசியில் அந்த அம்மாவுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. இப்போ என்னை பொறுத்தவரையில் அங்கே சொன்னது தான் இங்கே சொல்கிறேன். ஆஸ் ஏ எம்எல்ஏ ஆஃப் சிவகாசி, எம்எல்ஏன்ற முறையில் அவங்களுக்கு இந்த ஸ்கூலு, காலேஜு, பொது இடங்கள், பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா, தொகுதி மேம்பாட்டு நிதியில் கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்க முடியுமா, கழிவறைகள் நல்லா இருக்கா, பெண்களுக்கு தனி கழிவறை இருக்குதா ஸ்கூலில், இதெல்லாம் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தானே, அவங்க அம்மோனியா லீக் ஆன இடத்துக்கு போகல, பெரியபாளையத்துக்கு, கன்னிகைப்பேருக்கு. ஆனால் அவங்க ஸ்கூலில் போய் உட்காந்துன்னு இங்கிலீஷில் கேட்டுட்டு
ஃப்ரண்ட் பெஞ்சு பேக் பெஞ்சுன்னு அந்த இளம் தளிரை மனசை உடைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரையில் அவங்க போனது தப்பு இல்லை, ஆனால் அவங்க பண்ணது தப்பு. ஏன்னா இந்த கல்வியை அவங்களுக்கு எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது, டீச்சிங் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்டர் இருக்கார். எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார். அவர் கீழே வந்து டிஇஓ, அந்த ஏடிஇ டிஇஓ எக்கச்சக்கமான அதிகாரிகள் பட்டாளம் இருக்குது. அது பார்க்கட்டும். உங்கள் வேலை என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கா, ஸ்கூல் கட்டடம் ஒழுங்காக இருக்கா, கதவு இருக்குதா, நான் ஏதாவது ஃபண்டு செலவு பண்ணி தரலாம், இதுதான் உங்கள் வேலை. நீங்கள் வந்து எக்ஸீடிங் யுவர் ப்ரீஃப். அங்கே போய் குழந்தையினுடைய ஆங்கிலத்தை, ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே இருக்குது என்னென்னா, ஆங்கிலம் ஏதோ பெரிய அறிவு மாதிரியும் அது ஒரு லாங்குவேஜ், தட்ஸ் ஆல். இப்போ நாட்டின் முன்னேறிய நாடுகள்ன்ற நம்ம நினைக்கிற ரஷ்யா, சீனா, ஜப்பான், இதெல்லாம் வந்துங்க ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக தான் பார்க்குறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அது ஒரு லிங்க் வித் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, வெளி உலகத்தோடு நம்ம பழகுவதற்கு. ஆனால் நம்ம தாய்ப்பாலுக்கு இணை ஏதாவது உண்டா? பசும்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால், தாய்ப்பால் தான். அதுபோல் தான் தாய்மொழியில் நீங்கள் பயிலும்போது நீங்கள் ஃபுல்லாக கிரகிச்சுக்குவீங்க. நீங்கள் அதை ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் படிக்கிறீங்க. நம்மளை எல்லாரும் அதானே படிக்க வைக்கிறாங்க. அவர் அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை நிறைவேறலைன்னா பையனை டாக்டர் ஆகணும்னு நினைப்பார் இல்லையா? இவர் கனவெல்லாம் கொண்டு போய் அவன் தலையில் கட்டுவார். ஸோ ஆங்கிலம் என்பது ஒரு கட்டத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். அதுவே வந்து அது தெரிஞ்சாதான் வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி ஆட்களே நினைக்கிறாங்க. நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன் அவங்க கேள்வியை தமிழில் கேட்டிருக்கலாமே? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் நம்ம, நமக்கு தமிழ் பேச தெரியும், அந்த குழந்தைக்கும் புரியும். அதாவது தங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு அந்த விசிட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்ற வகையில் அது தப்பு தான். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் நல்லா வேலை செய்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு அந்த மதுவிலக்கு அமைச்சர் இருக்கார் இல்லையா, பக்காவாக வேலை செய்கிறாரு. இந்த டாஸ்மாக் விவகாரங்களை நல்லா ஸ்டடி பண்ணி இப்போ ராஜ்மோகன் இருக்கார், நல்லா வேலை செய்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்துங்க இன்னும் இந்த ரீல்ஸ் மாயையிலேருந்து வெளியே வரல, ஃபேன் பாய் மூமெண்ட்லேயே இருக்காங்க. நவ் தே ஆர் மினிஸ்டர்ஸ், அதான் அவங்க பண்ணோம். பட் விஜய் பாருங்கள் எவ்வளோ அடாப்ட் ஆகிட்டார். ஒரு சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டாராக இருந்தவர் அன்னைக்கு பார்க்குறேன், யாரோ ஒருத்தர் காணொலி போட்டாங்களாம் வீடியோ, இந்த எக்மோர் சில்ட்ரன், உமன் அண்ட் சில்ட்ரன். அடுத்த நாள் சர்ப்ரைஸாக போய் இறங்கி எல்லாம் அந்த பிரசவ வார்டிலே போய் கம்ப்ளீட்டாக பார்க்குறாரு. நீங்கள் அதில் முக்கியமாக கவனிக்கணும், ஒரு மனுஷனை பற்றி, அதாவது உன்னை பற்றி தெரியணும்னா உன் நண்பனை பற்றி சொல்லுன்னுவாங்க. அதுபோல் ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அவர் எப்படி நடந்துக்கிறார் மற்றவங்க கிட்ட. அந்த ஹாஸ்பிட்டல் சூப்பர்டென்ட்கிட்ட அவர் போகிறாரு, அவங்க சேரில் தான் உட்காந்துருக்காங்க, இவர் எதிர்க்க உட்காந்துட்டுருக்கார் ஒரு சிஎம். நம்ம பார்த்த சிஎம்லாம் முதல்ல அங்கே தான் உட்காருவாங்க, மற்றவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. அப்போ யூ சி ஹவு ஈ ட்ரீட் த பீப்புள். இப்போ இது மாதிரி இவ்வளோ அடாப்ட் ஆகிட்டார். டக்குன்னு வந்து அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு, டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அங்கே வந்து நிற்கிறாரு போகிறாரும்போது அவர்கிட்ட கற்றுக்கணும். இவங்கெல்லாம் கற்றுக்காமல் இவங்க பாட்டுன்னு இது வரைக்கும் கிழியுது. டிஎம்கேக்காரன் காத்துட்ருக்கிறான் ரீல்ஸ் போடலாமா. ஆக்சுவலாக எனக்கு வருத்தமே என்னென்னா, இந்த ஆட்சி வந்து 2 மாதத்தில் லஞ்சத்துக்கு எதிராக நடத்தி இருக்கிற அந்த யுத்தம் இருக்குது பாருங்கள், அது ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய சாதனைங்க. 2 மாதத்தில் லஞ்சம் வாங்குறவங்களாம் அலற ஆரம்பிச்சிட்டான். கொண்டு போய் கொடுத்தா ஐயோ ஐயோன்றான். அதே போல் மக்களுக்கும் வேலைலாம் ஈஸியாக நடக்குது. இது அவர் சொன்னார், கொஞ்சம் சொன்னார், தற்பெருமை இல்லை, உண்மை, நாமெல்லாம் அனுபவிக்கிறது. அப்போது இது பெரிய சாதனையாக நினைக்கிறேன். மற்றதெல்லாம் விடுங்க, லஞ்ச லாவண்யம் நம்ம ஊரில் எந்த அளவுக்கு மக்கள் தயார் பண்ணிட்டாங்கன்னா இந்த திராவிட கட்சிகள். நல்ல மனுஷன் அவர். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொல்லியது என்னன்னா, மக்கள் என்கிட்ட சொல்றது என்னன்னா மரியாதை கொடுக்குறாங்க, போனால் உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான். எங்க எத்தனை பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாரும் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட் ரெய்டு நடக்குது.
அதனால் லஞ்ச லாவண்யம் இல்லாத தூய ஆட்சியினர், தூய சக்தி இதாது க்ளீன் கவர்னன்ஸ். அவர் தூய சக்தி, என் கட்சியில் இருக்கிறவங்களாம் தூய சக்தின்னு அவர் சொன்னதாக பல பேர் தப்பாக வியாக்கியானம் பண்ணிக்கின்னு விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வாஷிங் மிஷின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, மை கவர்மெண்ட் வில் பி எ க்ளீன் கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், அதை என்ஷூர் பண்ணியிருக்காரு. முழுசாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல, 60 நாளில் இதெல்லாம் முடியாது. நான் சொல்ல வந்தது விட்டுட்டேன். நம்ம மக்களை எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா, திமுக அதிமுக, இவர் நல்லவருங்க. எப்படி நல்லவர்? காசு வாங்கினா கரெக்டாக முடிச்சு கொடுப்பாருங்க. அதாவது காசு வாங்கிறது தப்புன்ற அளவுக்கு போய் வாங்கினா ஏமாத்தாமல் முடிச்சு கொடுக்கறது இப்போ நாணயமாகி போச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம மக்களை கொண்டு வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க கரப்ஷனை. எங்கப்பா எல்லா பக்கம் இருக்கிறது தான்ப்பா கரப்ஷனு, அதெல்லாம் உலகம் பூரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணதை இன்றைக்கி ஐயோ கரப்ஷன் ஐயோ வேணாம் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய சேஞ்சை அவர் கொண்டு வந்திருக்காரு இன்னும் ஷார்ட் பீரியடு. அதனால் எனக்கு என்னவோ இதுதான் பெஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ திமுக எம்எல்ஏ அவர்களை தான் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து ஓடுன்னு சொல்லிட்டு இந்த கரூரில் கம்பெனி ஓனர்னு சொன்னது அவர் தான் எல்லாத்துக்கும் கதாநாயகனா வில்லனான்னு தெரியல. இந்த கரூர் சம்பவத்துக்கே வில்லன் வந்து அவர் தாங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.